வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்க விதிகள், அந்த சாப்டரில் ஒரு நியூமரிக்கல்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட் நியூமரிக்கல், இதுவும் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின் தான். ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், இம்பல்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின், கணத்தாக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். நீட்டில் நம்ம ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி எளிமையான கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு பழகியிருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்கள். 2 billiard balls, each of mass 0.05 kg, moving in opposite directions with the speed 6 meter per second, collide and rebound with the same speed. What is the impulse imparted to each ball due to other? தமிழில் சொல்லணும்னா, ஒவ்வொன்றும் 0.05 கிலோகிராம் நிறையுடைய 2 பில்லியர்ட் பந்துகள் 6 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் ஒன்றை ஒன்று நோக்கி மோதிக்கொள்கின்றன. மோதலுக்கு பின் அதே வேகத்தில் இரண்டும் எதிர் திசையில் இயங்குகின்றன எனில் ஒவ்வொரு பந்தும் மற்றொரு பந்தினால் பெற்ற கணத்தாக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கணத்தாக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கொஸ்டினை நோட் பண்ணிங்க, சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 ஆப்ஜெக்ட், ஒன்று நான் ஏன்னு வச்சுக்கிறேன், ஏ, இன்னொன்று பி அப்படின்னு வச்சுக்கிறேன். 2 ஆப்ஜெக்ட், ரெண்டுக்குமே மாஸ் என்னது 0.05 கிலோகிராம் தான். இப்போ எம்ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். இதுவும் 0.05 கிலோகிராம் தான். எம்பி, மாஸ் ஆஃப் பி, இதுவும் என்னது 0.05 கிலோகிராம் தான். ஏயினுடைய நிறை, பியினுடைய நிறை. அடுத்து அது எவ்வளோ வேகத்தில் வருது ரெண்டும் அப்படின்னா, ரெண்டும் ஒன்று நோக்கி வருது. இந்த திசையில், எதிர திசையில் ஒன்று நோக்கி வருது. ரெண்டுமே சம வேகத்தில் வருது. தே ஆர் மூவிங் வித் சேம் ஸ்பீட். என்ன அப்படின்னா, இது விஏன்னு வச்சுக்குவோம், இது விபின்னு வச்சுக்குவோம். ஆனால் ரெண்டும் சேம் ஸ்பீடு தான். விஏ ஈக்குவல் டு விபி ஈக்குவல் டு ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 6 மீட்டர் பர் செகண்ட் தான். டைரக்ஷன் தான் வேறு. ஓகே, இப்போ என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் ரெண்டும் மோதிக்குது. இப்படி ஏபி ரெண்டுமே மோதிக்குது. மோதினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தே ரீபவுண்ட்ஸ், அதாவது மீண்டு வருது. மோதிக்கிட்டு மறுபடியும் என்ன ஆகுது, எதிர் திசையில் இயங்க ஆரம்பிக்குது. ஏ பி ரெண்டும் எதிர் திசையில் இயங்க ஆரம்பிக்குது. அதே ஸ்பீடில், அதாவது ஸ்பீடு இப்போ மோதலுக்கு பின், ஆஃப்டர் கொலிசன் அப்படின்னு சொல்லலாம். அதை நான் விஏ டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது விபி டேஷ். ஓகே, இதனுடைய ஸ்பீடு சேம் ஸ்பீட். மோதுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்பீடில் ரெண்டும் வந்ததோ அதே தான் மோதினதுக்கப்புறமும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவும் இதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 6 மீட்டர் பர் செகண்ட் தான். இதுக்கும் 6 மீட்டர் பர் செகண்ட் தான். டைரக்ஷன் தான் வேறு. ஓகே, இப்படி போகுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ மோதுறப்ப என்ன ஆகுது, இது இதன் மேலே விசையை செலுத்துது, இது இதன் மேலே விசையை செலுத்துது இல்லையா. ஏ எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆன் பி, சைமல்டேனியஸ்லி பி எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆன் ஏ இல்லையா. அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, ஃபோர்ஸ் 2 பால் மோதிக்கிற நேரம் கன நேரம்னு சொல்லலாம். ரொம்ப எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த அப்போ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஓவர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்னா நம்ம அதை தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ என்ன இம்பல்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். இம்பல்ஸ்னால் நமக்கு ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா என்னது, ஜே ஈக்குவல் டு இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் இல்லையா. அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது கணத்தாக்கு இஸ் ஈக்குவல் டு என்னது, உந்த மாறுபாட்டிற்கு சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஏயினால் பியோடைய உந்த மாறுபாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஓகே, ஏயினால் பியினுடைய உந்த மாறுபாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். உந்த மாறுபாடுனா அங்கே பாருங்கள், இது மோதனதுனால என்னது, இது வரப்போ ஆரம்பத்தில் என்னது, பிஃபோர் கொலிசன், மோதலுக்கு முன் என்ன இருந்துச்சு, இது இந்த திசையில் வந்துட்டு இருந்தது இல்லையா. இப்போ மோதினதுக்கப்புறம் என்னது, ஆப்போசிட்டில் போகுது, திசை வேகம் மாறி இருக்குது. வெலாசிட்டி ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. எப்படி சார் அப்படின்னா, மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலை. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேம், 6 மீட்டர் பர் செகண்ட், 6 மீட்டர் பர் செகண்ட். பட் த டைரக்ஷன் சேஞ்சஸ் இல்லையா. என்னது, இது
நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ வெலாசிட்டி ஹஸ் பின் சேஞ்சுன்னு சொல்லலாம். திசைவேகம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ திசைவேகம் மாறுபாடுன்னா உந்தம் மாறுபாடுனா என்னது, உந்தத்துக்குள்ளே திசைவேகம் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு தெரியும். உந்தம்னா மொமெண்டம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மாஸ் இங்கே சேஞ்ச் ஆகலை, மாஸ் அப்படியே தான் இருக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. நிறை வந்து மாறிலியாக இருக்குது, ஆனால் திசைவேகம் மாறுறதுனால உந்தம் வந்து மாறுது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பியில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது இம்பல்ஸ் ஆன் பி, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இம்பல்ஸ் ஆன் பி அப்படின்னா இப்போ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம்னா என்னது, மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இல்லையா, நிறை இன்ட்டு திசைவேகம். ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னா மாஸ் சேஞ்ச் ஆகுது, அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து எதோட சேஞ்ச் இன் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம், பிக்கு சொல்கிறேன். அப்போ எம்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி என்னது, ஃபைனல் வெலாசிட்டி விபி டேஷ்னு சொல்கிறேன் இல்லையா, விபி டேஷ் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இனிஷியலாக மாஸ் வந்து என்னது எம்பி தான், ஸோ எம்பி போட்டுக்கலாம். வெலாசிட்டி என்னது இந்த விபி இல்லையா, இது வந்து விபி, அது விபி டேஷ், இது விபி. ஓகே, இப்போது இதெல்லாமே வெக்டார் குவான்டிட்டி, விபி டேஷ் விபி இதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி. இப்போ காமன் டேர்ம் நம்ம வந்து என்ன வெளில எடுக்கலாம், அங்கே பாருங்கள், ஜேபி வெக்டார் ஈக்குவல் டு எம்பி காமனாக வெளில எடுத்துடலாம். மீதி இருக்கிறது விபி டேஷ் வெக்டார் மைனஸ் விபி வெக்டார். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அப்படி தான். எம்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.05. அப்போ 0.05 இன்ட்டு விபி டேஷ் என்னது, விபி டேஷ் வெக்டார்னா அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், என் மதிப்பு திசை. என் மதிப்பு என்னது 6. திசை எப்படி சொல்லலாம், இந்த திசை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ வந்து இது என்ன சொல்லலாம், ஐ கேப்னு சொல்லலாம், பாசிட்டிவ் ஐ கேப். ஸோ ஐ கேப் மைனஸ் விபி வெக்டார். விபி வெக்டார்னா இந்த வேல்யூ, இதனுடைய வேல்யூ என்னது 6 மீட்டர்/செகண்ட் தான். அப்போ 6. ஓகே, பட் அது வந்து எந்த டைரக்ஷனில் போகுது பாருங்கள், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ஐ கேப், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், மைனஸ் ஐ கேப் இப்படி வந்துடும். ஓகே, அப்போ என்ன வரும், 0.05 இன்ட்டு என்ன வரும், 6 ஐ கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஐ கேப் இப்படி வந்துடும். அப்போ 0.05 இன்ட்டு 6 + 6 12 ஐ கேப்னு வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 12 60 இல்லையா. ஆனால் இங்கே 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே வந்து என்ன வந்துடும், இப்படி வந்துடும் 0.60 வந்துடும் இன்ட்டு ஐ கேப். இதுதான் வந்து என்னது, இம்பல்ஸ் இம்பார்ட்டட் ஆன் பி, அதாவது பிக்கு கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு, ஏவினால் பிக்கு கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு என்ன அப்படின்னா 0.60 ஐ கேப். ஐ கேப் எந்த திசை, இந்த திசை இல்லையா, இது போய் இப்படி தான் மோதுது. ஏ வந்து பி மேலே இப்படி மோதுது. அப்போ பி வந்து இந்த திசையில் இயங்குது. அப்போ இது இந்த பி மேலே கணத்தாக்கு எந்த திசையில் இருக்குது அப்படின்னா இந்த திசையில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அதுதான் அந்த ஐ கேப். இந்த ஐ கேப் வந்து எதோட திசையை குறிக்குதுன்னா அந்த ஜேபி வெக்டாரோட திசையை குறிக்குது. ஓகே, ஸோ த இம்பல்ஸ் ஆன் பி இஸ் டைரக்டட் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதை குறிக்கிறது தான் அந்த ஐ கேப். சரி, இப்போ அதே மாதிரி ஜே ஏ கேப் எப்படி சொல்லலாம், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஜே ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், இங்கே எம்பின்னா இங்கே வந்து எம்ஏ. ஓகே, விபி டேஷ் வெக்டார் மாதிரி நமக்கு வந்து என்னது விஏ டேஷ் வெக்டார் மைனஸ் விபி வெக்டார் மாதிரி விஏ வெக்டார். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். எம்ஏவும் என்னது 0.05 தான். இப்போ 0.05 இன்ட்டு விஏ டேஷ் வெக்டார் பாருங்கள், விஏ டேஷ் வெக்டார் அதோட வேல்யூ வந்து 6 மீட்டர்/செகண்ட். ஸோ 6. இதோட டைரக்ஷன் பாருங்கள், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் மைனஸ் ஐ கேப். அப்போ இங்கே நம்ம மைனஸ் ஐ கேப் போடுறேன். ஸோ மைனஸ் ஐ கேப்னா முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறேன், ஐ கேப் மல்டிப்ளிகேஷன் தான். மைனஸ் விஏ வெக்டார் என்னது, விஏ வெக்டார் எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் இருக்குது. வேல்யூ வந்து 6 மீட்டர்/செகண்ட் தான். அப்போ 6, இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப். ஸோ அப்போ இன்ட்டு ஐ கேப்னு வந்துடும். அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 0.05 இன்ட்டு மைனஸ், ரெண்டுமே மைனஸ், அப்போ ஆட் பண்ணி மைனஸ் போடுவோம். 6 + 6 12. அப்போ -12
ஐ கேப்னு வந்துடும். அங்கே பண்ண மாதிரி 0.05 × 12 எவ்வளோ வரும்? 0.60 வரும். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் முன்னாடி வந்துடுது, இன்ட்டு ஐ கேப். ஸோ ஜேஏ வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான். த இம்பல்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆன் ஏ இஸ் ஈக்குவல் டு -0.60 ஐ கேப். இம்பல்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆன் பின்னா 0.60 ஐ கேப். பியினுடைய பிக்கு கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு, ஏவினால் கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு வந்து +0.60 ஐ கேப். பியினால் ஏக்கு கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு வந்து -0.60 ஐ கேப். அப்போ ரெண்டு சமமான பொருள் வந்து மோதிக்குது. சமமான நிறைவுள்ள பொருள் மோதிக்கிறப்ப அந்த கணத்தாக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ரெண்டுக்குமே சமமாக தான் இருக்குது, ஆனால் எதிரெதிர் திசையில் இருக்குது. ஏயின் மீது ஏக்கு கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு எந்த திசையில் இருக்குது? இந்த திசையில் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த திசையில் இருக்குது. பிக்கு கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு இந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா அப்படின்னா இந்த கணத்தாக்கு அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அளவு. இம்பல்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும்.